ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 24,276 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 144 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். ஆக்சுவலி மார்னிங் நான் மார்க்கெட் பார்க்கும்போது ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 o'clock அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ சென்செக்ஸ் 445 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 80,248 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 52,109 பாயிண்ட்ஸு 53 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல ஏற்றிருக்காங்க. நிஃப்டி ஐடி 400 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. 43,547 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து 238 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3,588 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்னு பார்க்கும்போது ருப்பி பார்த்தீங்கன்னா, அதாவது டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி வந்து ஒரு ரெக்கார்ட் லோவை டச் பண்ணியிருக்கு. 84.70 அந்த ரேஞ்சை டச் பண்ணிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 84.50 அதை வந்து கடைசி கிராஸ் ஆயிருந்துச்சு. இப்போ 84.70 அந்த ரேஞ்சை தொட்டுட்டாங்க. விரைவில் 85 கன்ஃபார்ம் போல் தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈல்ட்ஸ், குறிப்பாட்டு பாண்ட் ஈல்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மோராடி இது எல்லாமே எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட் கட்ஸை வந்து குறிப்பாட்டு டிசம்பரில் ரேட் கட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுகள் நடக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிசம்பர் 6 ஆர்பிஐ மீட்டிங்கோட முடிவுகள் வரும். ஸோ எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி பெரிய அளவில் அடி விழட்டாலும் 1%, 2% அப்படின்னு சொல்லி இந்த அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் கீழே விழுந்துருந்துச்சு. அதே சேம் அந்த ஜிகுஜி பார்ட்னர்ஸ் அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் இண்டெக்ஸ் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் 14% அவங்களோட ஷேர் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை அடுத்த நியூஸ் தான் வந்துட்டான்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்க்கும்போது குறிப்பாட்டு ஜிகுஜி பார்ட்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாக் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன், மறுபடியும் என்ன நியூஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி ஜிகுஜி பார்ட்னர்ஸ் கீழே விடுறதுக்கு டவுன் கிரேடு, அதை ஃபோக்கஸ் பண்ணி அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸும் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ராடெக் சிமெண்ட் இருந்தாங்க. ரீசன் பார்க்கும்போது ப்ரோக்கரேஜஸ் சிமெண்ட் கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ரேலியாக இருக்குது. இன்றைக்கி மட்டுமே 4% ஏற்றிருக்காங்க. 11,648 பாயிண்ட்ஸில் இருக்குது. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும் 3.5% ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களும் அன்றைக்கி 3.5% ஏற்றிருக்காங்க. டிஎல்எஃப் இதெல்லாமே இன்றைக்கி வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸு. மிட் கேப் வந்து பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்டு 5% ஏற்றிருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 5 to 6 days அடி விழுந்துச்சு. இப்போ அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 5 to 6 days இந்த கொச்சின் ஷிப்யார்டு இந்த மாதிரி பட்ட டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மேலே படிப்படியாக, அதாவது 5% கண்டினியூஸாக அதை பார்த்தீங்கன்னா 5% ரேலியாகிட்டே வருது. பட் இந்த ட்ரெண்ட் எத்தனை நாள் கண்டினியூ ஆகும்னு தெரில. பட் இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும். ஏன்னா வேல்யூஷன் இருக்கிற ரேஞ்சில் நம்ம இப்போ கை வைக்க முடியாது. அதுக்கு ரீசன் கொச்சின் ஷிப்யார்டு மேலே போகிறதுக்கு சில ரீசன்ஸும் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு 1000 கோடி கான்ட்ராக்டாக அவங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி கொச்சின் ஷிப்யார்டு ரேலியாக இருக்குது. டிக்சன் டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது 6% ஏற்றிருக்காங்க. 16,763 அந்த ரேஞ்சில் இருக்குது. இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் அந்த ஸ்டாக் வந்து 956 ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு ரேலியாக ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பெக்டட் தான். நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டேன். என்னன்னா அவங்களோட சப்சிடரி பேட்ஜெட் எலக்ட்ரானிக்ஸ் மூலமாட்டு கூகுள் பிக்சல் ஃபோன் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. ஸோ அந்த சண்டே வந்து நைட்டு நான் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அது மாதிரி இந்திரா பிரதாசா கேஸ், டாரன் பவர் இவங்க எல்லாமே 5% ஏற்றிருந்தாங்க. லாசர் லிஸ்ட்டில் எடுத்து பார்க்கும்போது லார்ஜ் கேப்பில் பஜாஜ் ஹோல்டிங்ஸ், டிமார்ட், அதானி பவர், எஸ்பிஐ லைஃப் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருந்துச்சு. அதே மிட் கேப்பில் பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், வோடாஃபோன் ஐடியா, அசோக் லைலாண்டு, எஸ்ஜேவிஎன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருந்தாங்க மிட் கேப்பில். அதே ஸ்மால் கேப் பார்க்கும்போது வந்து பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸு, நெக்ஸ்ட் வந்து என்பிசிசி, ஜிஆர்எஸ்சி, ரேமண்ட் இதில் எல்லாமே ஒரு அடி விழுந்துருந்துச்சு. பட் மார்க்கெட் ட்ரெண்ட் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் செக்டர் தான் வெல் பர்ஃபார்மிங் செக்டர். மெட்டல், டெக்னாலஜி, ரியாலிட்டி, ஃபார்மா, ஆட்டோ, இன்ஃப்ரா, எனர்ஜி, சர்வீஸ், மீடியா, ஃபினான்ஸ் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்சி, கன்சியூமர் பேங்கிங், பிஎஸ்சி பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சு. இந்த 4 செக்டாரும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ரிமைனிங் அதர் செக்டார் எல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நாளைக்கு முக்கியமான ஒரு நாள் விப்ரோவோட அந்த போனஸுக்கான ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ அது வந்து எல்லாருமே நிறைய பேருக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது 1:1 அந்த ரேஷியோவில். ஸோ போனஸுக்காண்டிலாம் ரெக்கார்ட் பண்ணுறதுல பெரிய அளவில் பெனிஃபிட் இல்லைன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500 இருக்க ஸ்டாக்கை 250 தான் பிரித்து தருவாங்க. தவிர 500 இருக்க ஸ்டாக்கை 500 ஸ்டாக்காட்டு ஃப்ரீயெல்லாம் ஒன்றும் தர மாட்டாங்க. ஸோ போனஸை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இருக்க ரேஞ்ச், அதாவது இப்போ இருக்க ப்ரைஸை வந்து 2 தான் உடச்சி உங்களுக்கு தருவாங்களே தவிர அதே ப்ரைஸில் 2 ஷேர் ஃப்ரீயாக, இன்னொரு ஸ்டாக் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நாளைக்கு ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ இப்போதைக்கு விப்ரோவில் தான் வெயிட் பண்ண தான் முடியும். ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு 1:1 அந்த ரேஷியோவில் கிடைக்கும். நாளைக்கு டிசம்பர் 3, அதாவது நான் வீடியோ காலையில் வரும். ஸோ இன்னைக்குன்னு சொல்லிடலாம். டிசம்பர் 3 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட்டு.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் அப்டேட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஆல்ரெடி வச்சிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் வந்து போனஸ் ஷேரும் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது ஓலா ஆக்சுவலி இன்னைக்கு 6% மேலே ஏற்றிருந்தாங்க ஓலா. ஸோ அது ரீசன்ஸ் ஆக்சுவலி ஓலாவில் அடி தான் விழுந்திருக்கணும், ஆனால் ஏற்றிருக்காங்க. ஏன்னு சொல்கிறேன், ஓலாவில் ஃபஸ்ட்டு அவங்களோட மார்க்கெட் ஷேர் காலி. மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா 24% குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் 2 வீலர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நவம்பரில் ஸ்லிப் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 18% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓலாக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து 22% டிக்ளைன் ஆயிருந்துச்சு நவம்பர் மந்தில். ஆனால் மார்னிங் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடி தான் விழுந்துச்சு 3% 4%. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்ன அப்டேட் கொடுக்குறாங்க, பவிஷ் அகர்வால் வந்து அவரோட ஹோல்டிங்ஸில் வந்து 1% வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து பிளட்ஜ் பண்ணுறாங்க. எதுக்கு ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து கரண்டாட்டு 800 ஸ்டோர்ஸ் அவங்க கைவசம் இருக்குன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் 4 times, அதாவது விச் மீன்ஸ் 5 times 4000 ஸ்டோர்ஸ் ஆட்டி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓலா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்து அந்த அப்டேட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் 6% ஏற்றிட்டாங்க. ஸோ இதான் ஓலாவில் இருக்க ட்ரெண்டு. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க, ஓலா ஷேர் வச்சிருக்கவங்க ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பிரைட்காம் குரூப் இன்னைக்கு 4% 5% ஏற்றிருந்தாங்க. 8.50 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸாக இருந்துச்சு, அதை பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. இந்த ஸ்டாக் மண்டே தான் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும், ஏன்னா ட்ரேடிங் சஸ்பென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க Z+ கேட்டகரியில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல வந்து கிட்டத்தட்ட 6.50 ஸ்மால் ஷேர் ஹோல்டர்ஸ், அதாவது ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்னும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. ஸோ யாராவது வச்சிருக்கீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருங்க. மண்டே தான் ட்ரேட் ஆகும், அந்த சமயத்தில் எக்ஸிட் பண்ணிருங்க. இது வந்து பிரைட்காம் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவும் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் பைண்டிங் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது மூலமாட்டு கோலை வந்து சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ஆட்டு மாற்றுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் நம்ம MOU எப்போ சைன் பண்ணியிருக்காங்கன்னா டிசம்பர் 2 மும்பையில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்கே போடுறாங்கன்னா வெஸ்டர்ன் கோல் ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அங்கே தான் போடுறாங்க. கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோலை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ஆட்டு கன்வெர்ட் பண்ணுறது, அது விச் மீன்ஸ் இது வந்து ஒரு கிளீனர் எனர்ஜி ஆட்டு கிடைக்கும். அதான் அந்த ப்ராஜெக்ட். ஸோ அந்த கொலாபரேஷன் மூலமாட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இது மூலமாட்டு எப்படி ஒரு லாங் டேர்மில் இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லி. ஆக்சுவலி எல்லா கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி தான் போகிறாங்க. அதில் ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். அசோக் லைலண்டோட சப்சிடரி தான் ஹிந்துஜா டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்கோசிம் குரூப் அப்படிங்கிற கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து யூரோப்பில் ஸ்ட்ராங் ஃபுட் பாத் இருக்குது. ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக்கல் அக்யூசிஷனில் வருது. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா டெக் லிமிடெட் விச் மீன்ஸ் அசோக் லைலாண்டோட ஒன் ஆஃப் த சப்சிடரி, அவங்க தான் அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கி கொடுத்த அப்டேட். ஸ்விக்கி பார்த்தீங்கன்னா இந்த 10-minute ஃபுட் டெலிவரி சர்வீஸை வந்து 400 சிட்டிஸுக்கு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்விக்கி ஒரு பக்கம் எப்படி சொன்னாலும் இன்னொரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கிற ஜெப்டோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட கஃபே பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மோராட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியோட CEO இருக்கிற ஹர்ஷா மெஜட்டி இவர் தான் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ 10-minute ஃபுட் டெலிவரி சர்வீஸை வந்து 400 சிட்டிஸுக்கு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGC ரிலையன்ஸ் ஷேர் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% ஏற்றிருந்தாங்க. அதுக்கு ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வின்ஃபால் டேக்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைச்சி இப்போ ஃபுல்லாக நீக்கிட்டாங்க. வின்ஃபால் டேக்ஸ் வந்து அவங்க எதுலலாம் நீக்கியிருக்காங்கன்னா ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலு, க்ரூட் ப்ராடக்ட்ஸு, டீசல் அண்ட் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே வின்ஃபால் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இப்போ நீக்கியிருக்காங்க. ஸோ இதனால் ONGC ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ONGC 2% ரேலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ONGC 258 ரூபாவில் இருந்துச்சு. அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1300 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. க்ரீனில் 2% லாஸ்ட்டு பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இந்த வின்ஃபால் டேக்ஸை குறைச்சினதுனால இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் RBI பார்த்தீங்கன்னா இந்த சச்சின் பன்சாலோட நவி ஃபின்சர்வ் அதில் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து அவங்க நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி RBI வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் JSW குரூப் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா நியூ EV கார்ஸ், அவங்களோட ஓன் பிராண்டில் நியூ EV கார்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அவங்க வந்து அந்த சாக் மோட்டார்ஸ், சைனாவோட சாக் மோட்டார்ஸ் கூட ஜாயின் வெஞ்சர் வச்சு தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க JSW MG மோட்டார்ஸ்னு. இப்போ அவங்களோட ஓன் EV கார்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால அவுரங்காபாத் அந்த இடத்துல வந்து ஒரு EV பிளான்ட் வந்து போட இருக்கிறாங்க. இது மூலமாக 5200 பேருக்கு
ஜாப் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. MG மோட்டார்ஸ் இந்தியாவிலே அவங்களுக்கு 35% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இவங்க போடுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டோரி படித்தோன்னா அந்த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ எப்படி சோப்பாரில் லிஸ்ட் ஆச்சோ அதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பயம் கொடுத்துட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐபிஓஸ் எல்லாமே லிஸ்டிங்கே 50% 60% இருந்துச்சு. ஆஃப்டர் த ஹியூண்டாய் மோட்டார்ஸ் ஐபிஓ யாருக்கு நிறைய பேருக்கு லாஸ் ஆகி போச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது லிஸ்டிங் ப்ரைஸை தாண்டலை. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாட்டு இருக்கு. இப்போ ஐபிஓவில் அப்ளை பண்ணதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ ரீசெண்டாக லிஸ்டான NTPC கிரீன் எனர்ஜி கூட பெரிய அளவில் லிஸ்டிங் எல்லாம் கொடுக்கல. அன்னைக்கு லிஸ்டான அன்னைக்கு 12% என்னமோ தான் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நானே என்ன என்ட்ரி கொடுக்கல யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள. பட் ஆக்சுவலி எனக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ என்ட்ரி கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் என்ட்ரி கொடுக்க முடியும். இப்போ இருக்க ட்ரெண்டில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் சம் அமௌண்ட் ஆஃப் லேக்ஸ் வேணும். மந்த்லி வந்து நம்ம போடுறது வந்து கொஞ்சம் லேக்ஸ் இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும். அல்லது வந்து நிறைய டேக்ஸ் எல்லாமே பிடிப்பாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கே டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதே நீங்கள் வந்து ஃபாரின் மார்க்கெட்டு நம்ம இந்தியாவிலேருந்து மணியை வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டேக்ஸ் எவ்வளோ இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் லேக்ஸ் மந்த்லி போட்டால் தான் நம்ம உள்ள என்ட்ரி கொடுக்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதே பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.